ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. பட் ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு கார்னிவல், சின்னதாக ஒரு கார்னிவல் வந்து போட்டிருக்காங்க. இது நான் வந்து இங்கே ஹாலிஃபேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் காமிச்சிருப்பேன். ஏன்னா அப்போ வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே இருந்துச்சு. நாங்கள் வாக் பண்ணி இந்த கார்னிவலுக்கு வந்து வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க வந்து போயிட்டு இருக்கு கார்னிவல். நாங்க பார்க்கிங் தேடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பார்க்கிங் கிடைச்சிச்சுன்னா காரை நிறுத்திட்டு போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் தான், ஏன்னா வெளில வந்து ஒரு மாதிரி மழை தூரிக்கிட்டே இருக்கு. இது ஒரு டைலமால தான் வந்தோம், வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஷாப்பிங் போற வேலை இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். உள்ள வந்தாச்சு, ஆனா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாட்டு ஓடுது, கேக்குமானே தெரியல. ஸோ இந்த சைட் ஃபுல்லா வந்து இந்த ஷாப், கேம் விளாண்டு வின் பண்ணுவாங்களே டாய்ஸ், அந்த ஷாப்பு. இங்க ஃபுல்லா ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு, லெட்ஸ் கோ. ஸோ இந்த ரைடு தான் அவர் போகணுமாமா, இதை தான் ஆசைப்படுறாரு. ஸோ அங்கேயே நான் பேசி தான் வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் சைட்லலாம் ஓவர் வந்து நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. அண்ட் பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக போட்டிருக்காங்க. நமக்கு காப்பிரைட்டும் அடிக்கும், இன்னொன்று கேட்குறதுக்கும் நல்லா இருக்காது ஓவர் நாய்ஸாக இருந்தால். அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த கேமில் வந்து ஈஸ்வர் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு வந்து இந்த ரோலர் கோஸ்டர், இந்த த்ரில்லிங் கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பட் அவர் வந்து ஹைட் இன்னும் கொஞ்சம் வந்து வளரணும், இதில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் 3 கேமில் வந்து ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கிற கேமில் வந்து நானும் ஈஸ்வரும் தான் போகணும். யூஸ்வலாக தமிழ் வந்து இதுக்கெலாம் வரமாட்டார். ஸோ தமிழும் ரியானும் வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஈஸ்வரும் சேர்ந்து ஒரு 3-4 கேம் வந்து போனோம். ஸோ அவரும் வந்து ஹாப்பியாக இருந்தார். இதில் என்ன இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டெப் இல்லை, எனக்கு தெரியல. லாஸ்ட் 2 இயர் நான் வந்து இதில் போயிருக்கேன். பட் அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை நான் தான் வீக் ஆகிட்டேன்னா இல்லை என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப ஹைட்டில் வச்சுருந்தாங்க இந்த டைம்லாம். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம்லாம் நான் இந்த முன்னாடி பெஞ்ச் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுலேருந்தே ஈஸியாக நான் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம்லாம் வந்து அப்படியே சைடில் நிற்குதுன்னா அப்படியே போய் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. லிட்ரலி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சைடில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஏறி ஒரு 2-3 ரைட் போயிட்டு வந்தோம். இது ஃபைனல் ரைடு. எப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு அப்படியே எலும்பெல்லாம் முறிச்சு விடணும் அப்படின்னா இதில் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டு 2 டைமும் போயிருக்கேன். அப்போயும் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படி போயிட்டு வந்தோடனே உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. இதில் போயிட்டு வந்தால் இன்னமும் பழைய மூவிலலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஆட்டோவில் ஏறி கடன்னு போனால் டெலிவரியே ஆகிடும்னு, அந்த மாதிரி இருந்துச்சு லிட்ரலி. அப்படியே என்னமோ ஒரு ரஃப் ரோடில் டொம்மு நம்மளை கூப்பிட்டு போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரைடு. இதில் ரிவர்ஸில் வேற போட்டு என் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் பட் என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பட் எப்படி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்ல, ஸோ அதுதான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு எல்லா ரைடுமே. பட் அன்றைக்கி வந்து மழை பெஞ்சதுனால எங்களால் கம்ப்ளீட்டாக வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஒரு 4 ரைட் போயிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் பாருங்கள், ரிவர்ஸில் வந்து சுற்றுச்சு. இதுதான் வந்து பயங்கரமாக என் முடியெல்லாம் பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் என் மூஞ்சே தெரியாது. லிட்ரலி ஃப்ரண்ட்டில் போகும்போது என் பேண்டை வந்து கழட்டிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போனதில் கழண்டுருச்சு. ரிவர்ஸில் போகும்போது எல்லா முடியும் என் மூஞ்சில் வந்து விழுந்துட்டு என்னால் பார்க்கவே முடியல. அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எடுத்தும் விட முடியல. ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட். எனக்காவது நல்ல வெயில் அடிக்கும் போது இதெல்லாம் போனால் ஹாப்பியாக இருக்கும் இந்த ரைட்லலாம். ரைடு போயிட்டு வந்து எப்படி ஆயிட்டோம் பாருங்கள். ஆமா நீ பர்ஃபெக்ட் தான். எனக்கு இதுல எல்லாம் என்னன்னா ரொம்ப ஹைட்டா வச்சிருக்காங்க, ஏறி இறங்குறது தான் கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களனா நம்ம தூக்கி விட்டுருவோம், பெரியவங்க போறதுன்னா
கால் வந்து ஆல்மோஸ்ட் பாதி தூரம் தூக்கி மேல வச்சு இறங்க வேண்டியதா இருக்கு. கஷ்டம். 5.3 பண்ணானு. ஸோ கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 3 ரைடு மட்டும் தான் போனோம், ஏன்னா மழை பெய்யுது வெளியே. அதனால கமிட் பண்ணிட்டோம், ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரைட் மட்டும் ஒரு 3 ரைட் போய் ஒரு 3 ரைடு அவனுக்கு பிடிச்ச ரைடு மட்டும் கூப்பிட்டு போயாச்சு. ஸோ எனிஹவ் என்னென்ன ரவுண்ட் எல்லாரும் இங்கே தான் போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து மல்டி ஃபெஸ்டிவல். இதோட வெப்சைட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல பாத்தீங்கன்னா 2024 கம்ப்ளீட் ஷெட்யூல் இருக்கும். ஈஸ்ட் கோஸ்ட் அம்யூஸ்மெண்ட்.ca. இங்க வந்து உங்களுக்கு இந்த தீம் பார்க் மாதிரி எதுவும் கிடையாது. வாட்டர் பார்க் இருக்கு, இங்க தீம் பார்க் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து இதுதான் பசங்க கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. பட் நீங்க அந்த பெரிய பெரிய மாதிரி தீம் பார்க்லாம் பார்த்துட்டு அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது சும்மா வந்து நம்ம ஊரு உள்ளாரெல்லாம் பழைய காலத்துல திருவிழா எல்லாம் நடந்தா போடுவாங்க. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. நான் அந்த அளவுக்கு பாத்துருக்கேன். எங்க ஊர்லாம் அந்த அளவுலாம் கொண்டு வர மாட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கோயில் திருவிழா எல்லாம் போகும்போது இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். அந்த ஷெட்யூல்ல வந்து எங்கெங்க நெக்ஸ்ட் இவங்க போய் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி யாருக்காவது பிடிக்கும் இல்ல கிட்ஸை கூட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி கூட்டிட்டு போலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் ஆல்டனி லேண்டிங்ல போடுவாங்க, நிறைய ஃபெஸ்டிவல்ல போடுவாங்க. அது எல்லாமே ஷெட்யூல் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுல பிரேஸ்லெட் ஆப்ஷன் இருக்கு சௌஜன்யா. $45 வாங்கிட்டா எத்தனை தடவை வேணாலும் விளையாண்டுக்கலாமா. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு நாள் பிரேஸ்லெட் வாங்கி போட்டு 2 பேரையும் தட்டி விட்டுரு. நீ போடலாம். அதான் யாராவது கம்பெனி இருந்தாங்கன்னா, இப்ப பசங்க இருக்காங்கன்னா பசங்க கூட ஒன்னா சேர்ந்து விளையாடுன்னு விட்டுறலாம். பண்ணா கம்பெனி பண்ணலாம். நானே பண்ணலையே. நீங்க வந்ததே பிளான் இல்லாம தானே வந்தோம். ஓகே, ஆசைப்படுறாங்க கூட்டு போலான்னு. சோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தா பசங்களுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துட்டு போய் விளையாடுங்கன்னு நம்ம உட்காந்துக்கலாம். யாரும் இல்லாததுனால நான் வந்து எல்லா ரைடுக்கும் கூட கூட்டு போயிட்டு இருந்தேன். பாடி கார்டு. ஆனா அதுல ஏறி இறங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இன்னைக்கு பயங்கரமா குளிர் வேற வந்துருச்சு. ஒரு 3 ரைடு போயிட்டு வரதுக்குள்ளே மூஞ்செல்லாம் சில்லுன்னு ஆகி அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு ஆயிருச்சு. அதனால வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்தியன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். என்ன கடைப்பா இது? பாம்பே ரைஸ் பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சிருச்சு தானா அப்படின்னு பார்க்கணும். ஆமா, எங்களுக்கு வந்து இட்லி அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாங்கணும். அதனால போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கு பாருங்க, நசு நசுன்னு. ஸோ பாம்பே ஸ்பைஸ் வந்திருக்கோம். இங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வேற ஏதோ இருந்துச்சுல்ல, கபாஜி லெபனீஸ் குசின் வந்திருக்குங்க. என்ன வேணும்? அந்த டீ பிஸ்கெட்டா? இருக்கட்டும்பா, வாங்கிக்கலாம். And I ate some barbell. எவரெஸ்ட் MDH ரெண்டுமே இங்கே வச்சுருக்காங்க. முக்கியமாக சாம்பார் மசாலா தான் சொன்னாங்க, அதுவும் இருக்குது. அதுவும் இருக்குது. இங்கே பேன் பண்ணல. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போதான் எங்களுக்கு பின்னாடி தான் இந்த போலீஸ்கார் வந்து லைட் போட்டு வந்துச்சுன்னா இவ்வளோ போலீஸ்கார் நிற்குது. யாரோ பிடிச்சிட்டாங்க, துரத்திட்டு வந்து திருடிட்டு ஓடி வந்திருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. எடுக்கலாமா? ஆமா. ஏய், என்ன கையெல்லாம் ரத்தமா இருக்கு. உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க கையை ஃபுல்லா 2 கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஏதாவது அதான் மாத்தி மாத்தி கத்தியால கிழிச்சிருப்பாங்க. ஆண்டவா, இங்கதான் ஸ்டாப்பிங் அடிக்கடி நடக்குது. நான் தான் சொல்றேனே, அடிக்கடி ஸ்டாப்பிங் நடக்குது. மாத்தி மாத்தி இங்க அங்க துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறாங்கன்னா கத்தி வச்சு கிழிச்சுக்கிறாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நைட்லனா பரவாயில்ல, டே லைட் ஒண்ணுமே இல்ல. டே லைட்ல நடக்குது பிரச்சனை. என்னத்த சொல்றது, ஒன்னும் இல்ல. அப்ப
பாட்டு அசால்ட்டாக கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா, பின்ன அவங்களால அது இல்லாம இருக்க முடியாது. போகணும்னா போடாடி. டிராஃபிக் ரூல்ஸும் மதிக்க மாட்டானுங்க ஒருத்தவனும். எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டவா, நேற்று வந்து வீடியோ முடிக்க முடியல. இது நெக்ஸ்ட் டே தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். அரிசி வந்து இட்லி அரிசி தான் மெயினாக வாங்க போனோம். ஸோ வாங்கிட்டு வந்து மாவு அரைச்சிட்டேன், எடுத்து இப்போ அவனுக்குள்ளே வந்து வைக்கணும். இங்கே வந்து வெளில வச்சா புளிக்காது நமக்கு மாவு. ஸோ தட் அவனில் லைட் ஆன் பண்ணி அவனுக்குள்ளார வந்து வச்சுருவேன். ஸோ சீக்கிரம் நமக்கு வந்து மாவு புளிச்சிரும். ஸோ இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்திருக்கு. இன்றைக்கி ஈஸ்வருக்கும் வந்து ஸ்கூல் லீவு. இன்றைக்கி விக்டோரியா டே. அண்ட் சின்னவரும் வந்து இப்போ தான் தூங்கியிருக்காரு. பாருங்கள், ஆட்டம் போட்டுட்ருக்காரு ஒருத்தர். வீடோட நிலமையை மட்டும் பாருங்கள் எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு க்ளீனிங் தான் என்னோடய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் விளையாண்டு இது வரைக்கும் கிடக்கு. துணி மடிக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், கிச்சனும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா மாவு காலையிலேயே அரைச்சதுனால பாத்திரம் இன்னும் போடலை. ஸோ சாப்பிட்டுட்டு மாவு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்போ தான் வந்து அரிசி கொட்டி வச்சோம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்குகிற இட்லி அரிசி, காவேரி இட்லி அரிசி. இதுதான் நாங்கள் வாங்குவோம். ஸோ எடுத்து கொட்டி வச்சு நைட்டு ஊற போட்டுட்டோம். வந்ததும் ஊற போட்டுட்டு அரைச்சி மாவு வச்சாச்சு. அப்போ தான் அடுத்து 1 வீக் ஓடும். ஒருத்தவங்க இப்போ தான் பிரேக்கில் வெளில வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு லீவு கிடையாது, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலாக நம்ம இந்தியன்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அவன் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இதாக தான் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது வெளில எடுத்து வச்சுக்கிறது. மற்ற டைம்லலாம் இந்த கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் அதில் தான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேனு அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டு போட்டு அதுக்குள்ளே வைக்கணும். ஸோ மாவு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதும் இது மாதிரி அவனுக்குள்ளார வச்சு லைட் வந்து ஆன் பண்ணி விட்டுடுவோம். ஸோ எவ்வளோப்பா, ஒரு 6 to 7 hours வச்சா புளிச்சிரும்ல? 6 hours வச்சுருந்தா போதும். 6 hours வச்சா புளிச்சிரும். சம்மர் டைமில் நம்ம வெளிலையே வச்சுக்கலாம், புளிக்கும். பட் வின்டரில் உள்ளே தான் வச்சாகணும். as usual டீ போனால் தான் மைண்ட் ஒர்க் பண்ணும். அவ்வளோதான். நேற்று வந்து நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல. பார்த்துருப்பீங்க கிளைமேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி தான் இந்த ஹாலிஃபாக்ஸில் இது நடக்குதுன்னே தெரியல. எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தோன்னா கரெக்டாக ரெயின் வந்துடும். இல்லை ஏதாவது வீக் டேலாம் நல்லா இருக்கும், வெயில் செம்மையா அடிக்கும். வீக்கெண்ட் ஆச்சுன்னா எங்க இருந்தா வந்து மழை வரும் தெரியாது. அதுவும் இந்த வீக் வந்து பாரு, லாங் வீக்கெண்ட், எல்லாருக்கும் வெளில போவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. 3 நாளுமே மழை நச நசன். இன்னைக்கும் அப்படிதான் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கரெக்ட். இங்க கனடாவோட லாங் வீக்கெண்ட் இந்த வாரம், அடுத்த வாரம் யூஎஸோட லாங் வீக்கெண்ட். ஆமா. ஆனா இங்க வந்து நிறைய பேர் யூஎஸ் ஒர்க் பண்ணாலும் நெக்ஸ்ட் வீக் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இப்படியோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளில போய் என்ஜாயும் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வாரத்தோட முக்கியமான வேலை மாவரைக்கிறது. அதை வந்து காலையில எந்திரிச்சு வேலையா வந்து முடிச்சிட்டோம். எப்பவுமே மண்டே அவ ஸ்கூல் போயிடுவா, நம்ம உட்காந்து அந்த வேலையெல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். வீட்டு நிலைமைய பாத்தியா? அததான் காமிச்சிட்டு இருந்தேன். எல்லாம் விளையாடுறேன்னு தாங்க எல்லாம் இவன் ஈஸ்வர் தான். அவ்வளோதான் கைஸ். நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் நார்மல் ரொட்டீன் கிளீனிங், துணி மடிக்கிறது, அடுத்த லோடு துணி போட்டிருக்கோம், அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சம்மரில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கெங்கே அவுட்டிங் போகலாம், வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோஸ், இந்த சம்மர் ஆக்டிவிட்டி, ஸ்ப்ரிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பிடிக்கும். இந்த ஃபார்ம்லாம் நிறைய போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தடவை மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸு, இந்த ப்ளூபெரி, செர்ரி, மெயினாக செர்ரி பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணல, போலான்னு சொல்லியிருக்கேன். பிளானே கிடையாது. வீக்கெண்ட் ஆச்சுன்னா கிளம்பி போகிறோம், அவ்வளோதான். பிளான் பண்ணாலாம் இவங்களுக்குலாம் செட்டே ஆகாது. மாற்றி மாற்றி வந்து சளி பிடிச்சிட்டு இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களால் தாங்கவே முடியல. சளி பிடிக்கிறது, தலைவலி வர்றது. எனக்கு தெரியல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா இல்லை எங்களுக்கு தான் அப்படி இருக்கான்னு. நிறைய பேர் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ எங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு
பிஸி டேல நேற்று வந்து அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணலாம் வெளில போறதுன்னு நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு எங்களால நேற்று பண்ண முடியல. சரி, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தீம் பார்க் இருக்கலாம். இந்த ஈஸ்டர்ன் கனடாக்கு ஒரு பெரிய தீம் பார்க் இப்போ பார்த்தோன்னா நம்மளே எடுத்துட்டா கூட பாரு, நம்ம ஒஹையோல இருந்தோம், கிங்ஸ் ஐலாண்ட் இருக்கும், புட்டின் பேல ஒரு ஃபேமஸ் ஒரு இது இருக்கும் தீம் பார்க். இங்க தீம் பார்க்னா ஐ திங்க் டொரண்டோ சைடு இருக்கிறது தானே, அந்த ஏதோ கனடாவோட வண்டர்லாண்டோ ஏதோ. யா, டொரண்டோ சைடுல ஒன்னு இருக்கு. இங்க ஆக்சுவலா அட்லீஸ்ட் அக்வாரியம் வைக்கலாம். பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இங்க இருக்க இன்னும் டிஸ்கவரி சென்டரே நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இப்போதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஏரியா வந்துட்டு இருக்கு அந்த கோபிகாட் பாஸ்ல. ஆமா, நாங்க போயிட்டு வரும்போது பார்த்தோம் 2 சைடு கட்டுறாங்க. ரெஸ்ட் ஏரியான்னு தான் நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா 2 பக்கமும் ஈக்குவலா அப்படி கட்டிட்டு இருக்கிறது ரெஸ்ட் ஏரியா தான் அது. பார்த்தா அப்படிதான் தெரியுது. சோ இப்போதான் வந்து அந்த ஹைவேல ரெஸ்ட் எடுக்கணும், வெஹிக்கிள்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்துறதுக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா வேணும், ரெஸ்ட் ரூம். வந்த புதுசுல நாங்க அதை தான் கேட்டுட்டு இருப்போம், என்ன ரெஸ்ட் ஏரியாவே இல்லையா, ஏன் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனா கியூபக் போகும்போதெல்லாம் இருந்துச்சு, இங்கதான் இல்லையேன்னு கேட்டுட்டு இருந்தோம். பட் இங்கேயும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. குட், டெவலப் ஆயிட்டு வருது கொஞ்சம், அது வரைக்கும் நல்லது. அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சிம்பிளான வீடியோ தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து மீட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Eastward. தமிழ் Sauji. Riyadh.